பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணை தொடங்க உள்ளதாகவும் 3 மாதங்களில் விசாரணை அறிக்கை அளிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அகமதாபாத் விமான விபத்து குறித்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், விபத்து பகுதியிலிருந்து விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதை ஆய்வு செய்து அதன் மூலம் உண்மைகள் தெரியவரும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். விபத்துக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். விமான விபத்துக்களை தவிர்க்க இப்போதுள்ள விதிமுறைகள் போதுமானவையாக என்றும் உயர்மட்ட குழு ஆய்வு செய்யும் என்றும் அது தரும் பரிந்துரைகளின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் புதிய விதிகள் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கல்வி விசா பெற்று இந்தியாவுக்கு வந்த நைஜீரிய இளம்பெண் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக பெங்களூருவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜ்முகுண்டே பகுதியில் தனியாக நின்றிருந்த அகின் உன்மி பிரின்சஸ் என்ற இளம்பெண்ணிடம் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது அவரிடம் சுமார் 5.5 கிலோ போதைப் பொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தெலுங்கானா பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக நைஜீரியாவிலிருந்து கல்வி விசா மூலம் இந்தியா வந்ததும் கல்லூரியில் சேராமல் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லியில் உள்ள நைஜீரிய நண்பர்களின் மூலம் போதைப் பொருளை கடத்தி வந்து அதிக விலைக்கு விற்று அதில் வெறும் பணத்தில் ஆடம்பர செலவு செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் 505 புரொபேஷனரி அதிகாரிகளை நியமிக்க உள்ளதாக பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. காலி பணியிடங்களை நிரப்புவதை நோக்கமாக கொண்டு ஆட்சேர்ப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வங்கி பணியாளர்களின் முதன்மை நிலையை நிரப்புவதோடு கார்ப்பரேட் கடன், வேளாண், வர்த்தகம் உள்ளிட்ட பல துறைகளில் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று SBI கூறியுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் ஊழியர்களை உயர்நிலை மேலாண்மை பதவிகள் வரை முன்னேற வாய்ப்பளிக்கப்படும் என்று அவ்வங்கியின் தலைவர் CS செட்டி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து பிரான்சும் சிறுவர் சிறுமிகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க உள்ளது. இதன் பின்னணி என்ன? இவ்விவகாரத்தில் எத்தகைய முன்னெடுப்புகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? விரிவாக பார்க்கலாம். சமூக ஊடகங்கள் என்பன இருமுனை கத்திகளாக உள்ளன. தகவல் தொடர்புக்கான ஊடகமாகவும் பொழுதுபோக்கு களஞ்சியமாகவும் உள்ள அவை பலருக்கும் வருமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகின்றன. மறுபுறம் அவை பல்வேறு தவறுகளுக்கும் சட்டவிரோத செயல்களுக்கும் தூண்டுதலாகவும் உள்ளன. குறிப்பாக சமூக ஊடகங்கள் சிறார் மனதில் விஷ வித்தை விதைப்பதாகவும் பின்னாட்களில் அவர்களை சமூக விரோதிகளாக மாற்றும் அளவுக்கு ஆபத்தானவையாக உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆஸ்திரேலியாவிலும் இந்த பிரச்சனை தலை தூக்கிய நிலையில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க நாடாளுமன்றத்தில் சட்டமே கொண்டுவரப்பட்டது. இது அங்குள்ள பெற்றோர் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. சீனாவில் 8 முதல் 15 வயது வரை உள்ளோர் தினசரி 1 மணி நேரமும் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டோர் தினசரி 2 மணி நேரமும் மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளிலும் சிறுவர்கள் சமூக தளங்களை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆஸ்திரேலியாவை போல தானும் சிறார் சமூக ஊடக தடையை கொண்டுவர இங்கிலாந்து திட்டமிட்டுள்ளது. இந்த சூழலில் ஐரோப்பிய யூனியன் முழுவதும் சிறார் சமூக பயன்பாட்டுக்கு தடை விதிக்க பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. இது நிறைவேறாவிட்டால் பிரான்சில் மட்டுமாவது 15 வயதுக்குட்பட்ட சிறார் சமூகதள பயன்பாட்டுக்கு தடை விதிக்க உள்ளதாக பிரான்ஸ் அதிபர் கூறியுள்ளார். 14 வயது பள்ளி சிறுவன் ஒருவன் பள்ளி பணியாளர் ஒருவரை கத்தியால் குத்திய புகார் பிரான்சில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சில மணி நேரங்களில் இவ்வாறு பேசியுள்ளார் அதிபர் மேக்ரான். இந்தியாவிலும் சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க அரசிடம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. 13 வயதுக்கு கீழானவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்திலும் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. ஆனால் அது அரசின் கொள்கை சார்ந்த விவகாரம் என நீதிபதிகள் அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டனர். இந்த சூழலில் சமூக ஊடக தீங்குகள் சிறாரை ஆட்கொள்ளாமல் இருக்க பிற நாடுகளைப் போல இந்தியாவும் நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.
இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறி ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 78 பேர் உயிரிழந்தனர், 320 பேர் காயமடைந்தனர். இஸ்ரேல் அனைத்து வரம்புகளையும் மீறி செயல்பட்டிருக்கிறது என கூறிய ஈரான் ஆட்சித் தலைவர் காமேனி உரிய பதிலடி அளிக்கப்படும் என கூறியிருந்தார். இதற்கேற்ப வெள்ளிக்கிழமை நள்ளிரவிலிருந்து சனிக்கிழமை அதிகாலை வரை ஈரானிலிருந்து ஏவுகணைகள், ட்ரோன்கள் சரமாரியாக பாய்ந்து சென்று இஸ்ரேலை தாக்கின. இதில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் 78 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் ஈரானிலிருந்து வந்த பல ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இதற்கிடையே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தின் தரைக்கு மேல் உள்ள பகுதி அழிந்துவிட்டதாக சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் கிராசி தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில்தான் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது உலக நாடுகளிடையே கவலையை அதிகரித்துள்ளது. இன்னும் 2 வாரங்களுக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு இஸ்ரேல் தயாராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே இஸ்ரேல் தாக்கியுள்ள நிலையில் அணுசக்தி குறித்து இனிமேலும் அமெரிக்காவுடன் பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இதனால் விரைவில் நடக்க இருந்த பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் விலகியுள்ளது. இன்றைய தேதியில் உலகில் பரம எதிரி நாடுகள் பட்டியலில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் முக்கிய இடம் உண்டு. ஆனால் ஒரு காலத்தில் இவை நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்தன. இரு நாடுகளுக்கும் இருந்த நட்பு எப்போது பகையாக மாறியது? விரிவாக பார்க்கலாம். யூதர்களின் பூமியான இஸ்ரேல் 1948ஆம் ஆண்டு உருவானது. அப்போது இஸ்ரேலை வெகு சில இஸ்லாமிய நாடுகளை அங்கீகரித்தன. அதில் ஒன்றுதான் ஈரான். இதன்பின் இஸ்ரேலுக்கு கச்சா எண்ணெயை தந்து உதவியது ஈரான். பதிலுக்கு ஈரான் ராணுவத்திற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியது இஸ்ரேல். இப்படி இரு நாடுகளும் நகமும் சதையுமாக இருந்ததற்கு காரணம் ஒன்று உண்டு. இருவரையும் சுற்றியிருந்த அரபு நாடுகள் பொது எதிரியாக இருந்ததே இந்த ஒற்றுமைக்கு காரணம். ஈரான் இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அது பாரசீக இனத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இந்த நெருக்கமெல்லாம் 1979ஆம் ஆண்டு வரைதான். அதுவரை ஈரானை ஆட்சி புரிந்து வந்த மேற்கத்திய ஆதரவு ஷா அரசை ஒரு புரட்சி மூலம் அயதுல்லா காமேனி அகற்றி தானே அரியணை ஏறினார். பாலஸ்தீனை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி கடுமையான இஸ்ரேல் எதிர்ப்பு போக்கை கையில் எடுத்தார் காமேனி. ஈரானுடனான தூதரக உறவுகள் துண்டிக்கப்பட்டன. ஈரானில் இருந்த இஸ்ரேல் தூதரக கட்டடம் யாசர் அராஃபத்தின் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதோடு நிற்காமல் இஸ்ரேலுடன் நேரடியாக மோதாமல் அதற்கு எல்லா திசைகளிலிருந்தும் நெருக்கடி தரும் வகையில் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி என கிளர்ச்சி குழுக்களுக்கு உதவியும் ஊக்கமும் தந்தது. இஸ்ரேல் போன்ற நாட்டை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வழக்கமான போர் யுக்திகள் மூலம் அதை எதிர்கொள்ள முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக உணர்ந்த ஈரான் தன் பாதுகாப்புக்காக அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முனைந்தது. அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு மிக அடிப்படையான யுரேனியம் செறிவூட்டல் பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டன. இதை ஐநா குழுவும் உறுதிப்படுத்தியது. இந்த சூழலில்தான் முன்னெச்சரிக்கை தாக்குதல் என இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்த ஈரானும் மறுநாளே பதிலடி கொடுக்க மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் பற்றி எரிய தொடங்கியுள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. உலகளவில் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் நாடுகள் பாதுகாப்பு ரீதியிலும் வலிமை வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றன. தற்போது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குவதற்கும் அணு ஆயுதம் குறித்த அச்சமே காரணம். அணு ஆயுதங்கள் மனித குலத்திற்கே பேரபாயமாக கருதப்படுகின்றன. ஒரே ஒரு அணுகுண்டு ஒரு சில நிமிடங்களில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கக்கூடியது. அது மட்டுமல்ல,
குண்டு விழுந்த இடத்தை சுற்றி நீடித்திருக்கும் கதிர்வீச்சு தலைமுறைக்கும் மனிதர்களுக்கு விதவிதமான பாதிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஜப்பானில் 1945 அமெரிக்கா போட்ட குண்டே அணு ஆயுதங்கள் எவ்வளவு கொடூரமானது என்பதற்கு உதாரணம். உலக அளவில் தற்போது 9 நாடுகளிடம் அணுகுண்டுகள் உள்ளன. ரஷ்யாவிடம் அதிகபட்சமாக 5449 அணுகுண்டுகள் உள்ளன. அமெரிக்காவிடம் 5277, சீனாவிடம் 600, பிரான்சிடம் 290, பிரிட்டனிடம் 225 அணுகுண்டுகள் உள்ளன. பாகிஸ்தானிடம் 180 அணுகுண்டுகளும் இந்தியாவிடம் 170 அணுகுண்டுகளும் உள்ளன. இஸ்ரேலிடம் 90 அணுகுண்டுகள் உள்ளன. வடகொரியாவிடம் 50 குண்டுகள் உள்ளன. உலக அளவில் சுமார் 12,331 அணுகுண்டுகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அணு விஞ்ஞானிகள் கூட்டமைப்பின் புள்ளி விவரங்கள் படி இது தெரியவந்துள்ளது. ஈரானுடன் ஏற்பட்டுள்ள பதற்ற சூழலை தணிக்க இந்தியாவால் இயலும் என இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர், இந்தியாவுக்கு இரு தரப்பினருடனும் நல்ல தொடர்புகள் உண்டு என குறிப்பிட்டார். இந்த தாக்குதல்கள் குறித்த இந்தியாவின் கவலைகள் நியாயமானதே என்ற அவர், ஈரான் அடுத்த 3 ஆண்டுகளில் அணு ஆயுதங்களை எடுத்துச் செல்லக்கூடிய 10,000 ஏவுகணைகளும் 6 ஆண்டுகளில் 20,000 ஏவுகணைகளையும் உருவாக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தூதர் கூறினார். இந்த சூழலில் நெருப்பு வளையத்திற்குள் இருப்பது போல கருதுவதாகவும், எனவே வேறு வழியின்றிதான் தாக்கியதாகவும் இஸ்ரேல் தூதர் கூறியுள்ளார். அதே நேரம் ஈரானை இஸ்ரேல் தாக்கியதற்கு ரஷ்யா, சீனா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் கண்டித்துள்ளன. இது சர்வதேச விதிகளை மீறியது, இறையாண்மையில் தலையிடும் செயல் என அவை கண்டித்துள்ளன. இவ்விவகாரத்தில் இஸ்ரேலும் ஈரானும் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஐநா கூறியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்ந்தால் கச்சா எண்ணெயின் விலை $150 வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எண்ணெய் வளம் நிறைந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தின் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை $78 உயர்ந்துள்ளது. போர் பதற்றம் நீடித்து பல நாடுகளுக்கும் இதில் தலையிட நேரிட்டால் கச்சா எண்ணெயின் விலை $150 வரை உயரக்கூடும் என்று ரோபோ பேங்க் ஆய்வு தெரிவித்துள்ளது. ஈரான் அருகே உள்ள ஹோமோர்ஸ் நீரிணை பகுதி தாக்கப்பட்டாலோ அல்லது போர் பதற்றம் காரணமாக மூடப்பட்டாலோ அவ்வழியாக பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு போன்ற போக்குவரத்து பாதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வரைபடத்தை தவறாக பதிவிட்டதற்காக இஸ்ரேல் ராணுவம் மன்னிப்பு கோரியுள்ளது. ஈரான் ஏவுகணைகள் குறித்து விளக்குவது தொடர்பான ஒரு படத்தை எக்ஸ் தளத்தில் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருந்தது. இதில் இந்தியாவின் காஷ்மீர் வரைபடம் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை இந்தியாவில் உள்ள சமூக ஊடக பயனாளிகள் கடுமையாக விமர்சித்திருந்தனர். யாரும் நம்பகமான நண்பர்கள் இல்லை என்றும் இதன் காரணமாகத்தான் இந்தியா எப்போதும் நடுநிலை வகிப்பதாகவும் விமர்சனங்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் தவறான எல்லையுடன் கூடிய இந்திய வரைபடத்தை வெளியிட்டு விட்டதாகவும் அதற்கு மன்னிப்பு கேட்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. மேலும் இந்த படத்தை வெளியிட்டதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் அதை பார்த்தவுடன் அப்படத்தை நீக்க ஏற்கனவே அறிவுறுத்திவிட்டதாகவும் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார் தெரிவித்துள்ளார். சுற்றுலா தலத்திற்கு சாலை வழியாக செல்லலாம். ஆனால் சாலையே சுற்றுலா தலமாக மாறிய அதிசயம் சீனாவில் அரங்கேறி வருகிறது. வடமேற்கு சீனாவில் உள்ள ஜின்ஜியாங் சுயாட்சி பகுதியில் உள்ள டுகு நெடுஞ்சாலை ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. இருபுறமும் மலைகள், மரங்கள் என இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் இப்பாதையில் பயணிப்பதற்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அவர்கள் தங்குவதற்கு சிறிய குடில்களும் சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. 561 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த நெடுஞ்சாலை காலநிலை கருதி ஆண்டில் 8 மாதங்கள் மூடப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் உயர்கல்வி பயில விண்ணப்பிப்பது குறைந்துள்ளது. வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா தொடர்பான கெடுபிடிகளை ட்ரம்ப் அரசு அதிகரித்திருப்பதால் அங்கு படிக்கச் செல்ல மாணவர்கள் தயக்கம் காட்டுகின்றனர். எனவே அமெரிக்கா செல்ல விரும்பிய மாணவர்கள் விண்ணப்பங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஜெர்மனியில் படிக்க விண்ணப்பிப்பது தெரியவந்துள்ளது. டெல்லியில் உள்ள ஜெர்மனி தூதரக புள்ளி விவரங்கள் மூலம் இது தெரியவந்துள்ளது. ஜெர்மனியில் பயில கூடுதலாக 35% விண்ணப்பங்கள் வந்துள்ளன. இதனையடுத்து பிரான்சில் படிக்கவும் அதிக அளவில் விண்ணப்பிக்கப்பட்டது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. சீனாவின் முன்னணி AI செயலிகள் தங்கள் முக்கிய வசதிகளை சில நாட்களாக நிறுத்தி வைத்திருந்தன. 1,33,00,000 மாணவர்கள் நாடு முழுவதும் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு எழுதியதை முன்னிட்டு இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது மாணவர்கள் மொபைல் போனில் உள்ள வசதியை பயன்படுத்தி தேர்வில் முறைகேடுகள் செய்யலாம் என கருதிய அரசு AI செயலிகள் தங்கள் சாட்பாட் சேவையை நிறுத்தி வைக்க கேட்டுக் கொண்டிருந்தது. இதன் காரணமாக சில வசதிகளை கடந்த 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை AI நிறுவனங்கள் நிறுத்தி வைத்திருந்தன.
அதே நேரம் தேர்வுக்கூட கண்காணிப்புக்கு AI கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் மூலம் காப்பியடித்த மாணவர்கள் விட்டு வைத்திருந்த மாணவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். இந்திய கடல் பரப்பில் தீப்பிடித்து கவிழ்ந்த கப்பலில் இருந்து ஆபத்தான பொருட்கள் இலங்கையில் கரை ஒதுங்கி வருவதாக அந்நாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் விபத்துக்குள்ளான MSC எல்சா 3 கப்பலில் 13 ஆபத்தான கொள்கலன்கள் இருந்ததாக இலங்கை சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது மோசமான வானிலையின் காரணமாக கப்பலில் உள்ள நுண் பிளாஸ்டிக் போன்ற ஆபத்தான பொருட்கள் மன்னார், புத்தளம், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இலங்கை கடற்கரைகளில் லட்சக்கணக்கில் கரை ஒதுங்கி வருகின்றன. இவற்றை முழுமையாக அகற்றுவது சவாலாக உள்ளதாக அந்நாட்டு சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளன. கேரள கடற்பகுதியில் பற்றி எரிந்து வரும் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்லும் பணி வெற்றிகரமாக தொடங்கியது. சிங்கப்பூரைச் சேர்ந்த சரக்கு கப்பல் ஒன்று கேரள கடற்பகுதியில் கடந்த 9ஆம் தேதி திடீரென்று தீப்பற்றியது. இதை அணைக்க பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் சூழலில் தொடர்ந்து எரியும் தீயால் கப்பலின் எடை குறைந்து வருகிறது. இதனால் கப்பல் கேரள கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது கடலோர பகுதிகளுக்கு சுற்றுச்சூழல் அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதனை இழுவை கப்பல்கள் உதவியோடு ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்லும் பணி நடக்கிறது. இதுகுறித்த காட்சிகளை இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ளது. நடிகர் நானியை டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை நடிகர் நானி தனது எக்ஸ் பக்கத்தில் புகழ்ந்தார். தற்போது படத்தின் இயக்குனர் அபிஷன் ஜீவிந்தை நேரில் அழைத்து அவர் பாராட்டியுள்ளார். அந்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து அபிஷன் நெகிழ்ச்சியடைந்துள்ளார். விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் மிக கொடிய நோய்களில் முதன்மையில் இருப்பது ரேபிஸ். இந்த வைரஸ் உடலுக்குள் சென்றதும் உடனே தடுப்பூசி போடாவிட்டால் மரணம் உறுதி என்கிறார்கள் கால்நடை மருத்துவர்கள். அப்படியான இந்த வைரஸ் மனித உடலுக்குள் எத்தனை நாட்கள் வரை உயிர் வாழும், நோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். ராபிஸ் வைரஸ் மனித உடலுக்குள் 200 400 மைக்ரோமீட்டர் வேகத்தில் பரவக்கூடியது. இது உடலுக்குள் சென்று பெருக்கமடைவதற்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். ராபிஸ் வைரஸ் உடலுக்குள் சென்ற தீவிரத்தை பொறுத்து 1 முதல் 3 நாட்கள் அல்லது சில மாதங்களில் அறிகுறி வெளிப்படும். ராபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட விலங்கு மனிதர்களை கடித்திருந்தால் காயம் ஏற்பட்ட இடத்தை சோப்பு நீரால் நன்கு சுத்தப்படுத்தி உடனே மருத்துவரை அணுகி தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி பாதிக்கப்பட்ட அன்றைய தினம் மற்றும் 3, 7, 14, 28வது நாளில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தடுப்பூசி உடலுக்குள் சென்று இக்குறிப்பிட்ட நோயை எதிர்க்கும் ஆற்றலை உருவாக்க 28 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளும். இதன் மூலம் வைரஸ் பெருக்கமடைவது தடுக்கப்படுகிறது. ராபிஸ் வைரஸ் பரவாமல் தடுக்க விலங்குகளுக்கு கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும். நாய்க்குட்டி பிறந்து 90வது நாளில் முதல் தடுப்பூசி, அடுத்த 21 நாட்களுக்கு பின் 2வது தடுப்பூசி போட வேண்டும். இதற்கு பின் ஆண்டுக்கு ஒரு முறை பூஸ்டர் ஊசி போட வேண்டும். வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளைப் போலவே தெருநாய், பூனைகளுக்கும் ராபிஸ் தடுப்பூசி போடுவது அவசியம் என்கிறார்கள் கால்நடை மருத்துவர்கள். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 212 ரன்களும் தென்னாப்பிரிக்க அணி 138 ரன்களும் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 207 ரன்களுக்கு ஆட்டமிழக்க தென்னாப்பிரிக்காவிற்கு 282 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதில் சிறப்பாக விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வெற்றி வாகை சூடியது. இதன் மூலம் 27 ஆண்டுகளில் முதன்முறையாக தென்னாப்பிரிக்க அணி ICC சாம்பியன் கோப்பையை வசப்படுத்தியுள்ளது. செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். அகமதாபாத்தில் கட்டடத்தின் மீது விழுந்து விபத்திற்குள்ளான விமானத்தின் வால் பகுதி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. கட்டடத்தின் உருக்குலைந்து சிக்கியிருந்த விமானத்தின் வால் பகுதி ராட்சத கிரேன் உதவியோடு அகற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையில் விபத்து நடந்த பகுதியில் இருந்து உடல்கள் மீட்கப்பட்டு அகமதாபாத் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களான தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, சிவமொக்கா, சிக்மகளூரு, குடகு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் தலைநகரான பெங்களூரில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.